ஒரு அழகான கிராமத்தில் ஒரு ஞானமிக்க குருவும் அவரிடம் கற்றுக்கொள்ளும் 4 சீடர்களும் வாழ்ந்தனர். ஒரு நாள் குரு அவர்களை தனியாக அழைத்து கேட்டார், உங்களுக்கு எந்த வித்தை கற்றுக்கொள்ள வேண்டும்? முதல் சீடன் முன் வந்து சொன்னான், குருவே, எனக்கு தியானம் கற்றுத்தருங்கள். குரு மகிழ்ந்து அவனுக்கு தியானத்தின் ரகசியங்களை கற்றுத்தந்தார். இரண்டாவது சீடன் சொன்னான், எனக்கு அன்பும் கருணையும் கற்றுத்தருங்கள். குரு சிரித்துக்கொண்டே நல்ல மனமும் கருணையும் அவனுக்கு கற்றுத்தந்தார். மூன்றாவது சீடன் கேட்டான், எனக்கு கலை வித்தைகள் கற்றுத்தருங்கள். குரு பெருமைப்பட்டு அவனுக்கு இசை, ஓவியம், பல கலைகளையும் கற்றுத்தந்தார். நான்காவது சீடன் மட்டும் வேறுபட்டவன். அவன் சொன்னான், எனக்கு இரும்பை பொன்னாக மாற்றும் வித்தை வேண்டும். அதை கேட்ட குரு சற்று கவலையடைந்தார். குரு சொன்னார், இந்த வித்தை உனக்கு நன்மை தராது, கஷ்டம் தரும். ஆனால் அவன் கேட்கவில்லை. இறுதியில் குரு அதையும் கற்றுத்தந்தார். அதன் பிறகு அந்த ஞானமிக்க குரு இந்த உலகை விட்டுப் பிரிந்தார். சீடர்கள் தங்கள் குருவின் நினைவில் துயரமடைந்தார்கள். முதல் 3 சீடர்கள் தாங்கள் கற்ற வித்தைகளை பயிற்சி செய்யத் தொடங்கினர். அது அவர்களை நல்ல மனிதர்களாக மாற்றியது. ஆனால் 4வது சீடன் ஓர் இரும்புத் துண்டை எடுத்து அவன் குரு கற்றுக் கொடுத்த மந்திரத்தைச் சொன்னான். அந்த இரும்பு பொன்னாக மாறியது. அவன் கண்களில் பேராசை மின்னியது. அந்த பேராசையில் அவன் ஒரு இரும்புக் கடைக்குச் சென்று அங்கே உள்ள எல்லா இரும்புகளையும் வாங்கிக் கொண்டான். அவன் எல்லா இரும்புகளையும் அடுக்கி நடுவிலிருந்து மந்திரத்தை மீண்டும் சொல்ல முயன்றான். ஆனால் அவன் அதை மறந்துவிட்டான். எவ்வளவு முயன்றாலும் நினைவுக்கு வரவில்லை. கோபத்திலும் கவலையிலும் கதறினான். பேராசையால் அவன் எல்லாவற்றையும் இழந்தான்.